பார்க்கவே நல்லா நாக்கு ஊறுது. நல்லா வந்திருக்கு இன்னைக்கு எல்லாமே. என்னடாப்பா என்ன? அப்படியா? இந்த வாரண்டா. ஏம்மா யூரின் வேற போகணுமா? நிறைய தண்ணி குடிக்க சொல்லியிருக்காங்க. அப்பதான் உள்ளுக்குள்ள ஸ்கேன் பண்ணா என்ன ஏதுன்னு தெரியும்னு. தண்ணி யூரின் போய்கிட்டு இருந்தீங்கன்னா டாக்டர் வந்து சொல்லட்டும், அப்புறம் போய்க்கலாம். இரு. ஏம்மா அர்ஜென்டா இருக்குமா? ஏண்டி டாக்டர் தான் சொல்லியிருக்காங்கல்ல, கொஞ்சம் முற்றமா இருந்துச்சுன்னா சொல்லுங்க, அப்பதான் ஸ்கேன் பண்ண முடியும்னு. இரு இரு வருவாங்க, வந்தோடனே ஸ்கேன் பண்ணிட்டு அப்புறம் போய்க்கலாம். என்னம்மா இது? என்னடி சின்ன மொட்டை மாதிரி பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறவ? இன்னும் இப்ப சின்ன பிள்ளையா நீயே? எம்புட்டு கழுத வயசாகி போச்சு, இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி கொஞ்சிக்கிட்டு கோலாவிக்கிட்டு. இரு வருவாங்கல்ல, பொறுமையா இரு. எப்ப வந்து எப்ப பார்த்து ஐயோ முடியல. ஏண்டி அந்த மல்லிகா வந்திருக்காளே, அவளுக்கு எம்புட்டு திமிரு பாத்தியா? எப்படி நம்மள திமிரா பேசுறானு. ஏம்மா அதுலேயும் உன் மருமவ இருக்கா பாரு, சரியான கைகாரிமா. நான் கூட அவளை என்னமோ ஏதோ நினச்சேன். ஆனால் அவளை பேச விட்டுப்புட்டு தூண்டி விட்டுப்புட்டு இவ எப்படி அமைதியாக கமுக்கமாக இருந்தா பாத்தியா? அப்பயும் அந்த மல்லிகை சொன்னா பாத்தியா, என் நாத்தனாரு எல்லாம் சொன்னா உங்கள் வண்டை வளர்த்தலான்னு. அப்போ இத்தனை நாளாக நம்ம வீட்டில் நல்ல வேஷம் போட்டுக்கிட்டு நல்ல மாதிரி நடிச்சுக்கிட்டு எவ்வளோ பெரிய வேலை பார்த்துருக்கா பாத்தியாமா? அப்பையிலேருந்தே சொல்லுவேனடி, நான் அண்ணியை திட்டினா கூட நீங்க எல்லாரும் என்கிட்ட சண்டைக்கு வரைஞ்சு கட்டிக்கிட்டு வருவீங்களே. அண்ணி ஏமா திட்டுறா, அண்ணி என்னமா பண்ணுவாங்க பாவம் இல்லையா அப்படி இப்படின்னு. இப்ப தெரியுதா நான் ஏன் திட்டுறேன், எதுக்கு திட்டுறேன்னு? அவங்க வீட்டுல இருந்து வந்தாங்கன்னா அதை செய்யணும் இதை செய்யணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும், ஒரே ஆட்டம் கட்டுவாங்க. இதுவே நம்ம சொந்த பந்தம் வந்துச்சுன்னு வை, வாயும் திறக்க மாட்டா கையும் திறக்க மாட்டா. அதுல எப்படிதான் உன் பையன் இப்படி மாறினான்னு தெரியல. இத்தனை நாள் வரைக்கும் நடிச்சுக்கிட்டு தான் தெரிஞ்சிருக்கான் அவன் பையன். விடுடி, அவன் பார்த்தா என்ன எவன் பார்த்தா என்ன, நமக்கு நம்ம மாப்பிள்ளை இருக்காரு, நம்ம குடும்பம் இருக்கு, நம்ம இருந்துட்டு போவோம். அதாம்மா நான் நல்லாவே வாழக்கூடாதுன்னு தான்மா எல்லாத்துக்கும் எண்ணம். மாசமா இருக்க புள்ள எப்படி இருக்க என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை அவ என்னை பார்த்து கேட்டாலாமா? அப்படியே ஊமை கொட்டா மாதிரி நிக்கிறா அவளை பேச விட்டுப்புட்டு. அவளாம் கேட்கலன்னு யாரடி அழுதா? அவளா ஒரு ஆளு வெங்காயம் என்னமோ பணத்திலே புரண்டு வளர்ந்தவ மாதிரி அவங்க நாத்தனார் கறி சீனை போட்டா பாரு. ஏதோ இருக்கிறதுக்கு ஒரு வீடு, அப்புறம் ஒரு 2 தோட்டம் வச்சிருக்காங்க. அதை என்னமோ ஒரு பெரிய இது மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வீடு என்ன நம்ம வீட்டை விட பெருசா? நம்ம வீடு அவ்வளோ பெரிய வீடு, 2 பங்கம் பிரிக்கவும் தான் அது இத்தினூண்டு சைஸ்ல இருக்கு. இல்லைன்னு வை, அவ்வளோ பெரிய வீடு நம்மளோட இது. இவ்வளவுலாம் நமக்கு எல்லாம் எம்மாத்திரம் சொல்லு. விடுமா விடு, ஒரு நாள் நமக்கும் ஒரு காலம் வரும்ல, அப்ப பார்த்துப்போம். இதுக்கு தாண்டி சொல்றேன், நம்ம வாழவே கூடாதுன்றவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும். நீ கெத்தா இருக்கணும், அவளுக்கு முன்னாடி காரு நகை நட்டுன்னு போய் நிக்கணும். அப்பதான் அவளுகளுக்கெல்லாம் பரவாயில்லையே இப்படி இருக்காளேன்னு வயிற்றுச்சல் பட்டு சாவாளுக. உமா பேஷண்ட், டாக்டர் வந்துட்டாங்க, போ. வாங்கம்மா, சிட் டவுன் ப்ளீஸ். சொல்லுங்க உமா, இப்போ உடம்புக்கு எப்படி இருக்கு? டாக்டர் தலை சுத்து வாமிட்டு வந்துகிட்டே இருக்குங்க டாக்டர், நிக்கவே மாட்டேங்குது. டேப்லெட்ஸ்லாம் ஒழுங்கா சாப்பிட்றீங்களா இல்லையா? சாப்பிட்டு தாங்க டாக்டர் இருக்கேன். சரி, தண்ணி குடிச்சிட்டிங்களா? ஸ்கேன் பண்ணிடலாமா? ஓகேங்க டாக்டர். சரி வாங்க. அண்ணி, அக்கா, தங்கம், வாங்க வாங்க. என்னம்மா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேங்க்கா. அண்ணி நல்லா இருக்கீங்க தானே? நல்லா இருக்கேம்மா. உடம்பு இப்போ எப்படி இருக்கு? பரவாயில்ல அண்ணி, முதல்ல இருந்ததுக்கு இப்போ எல்லாமே நல்லா ஆயிடுச்சு. வீட்டுல அப்பாவை காணோம்? மாமா வேலை இருக்குன்னு போயிருக்காரு. சரி சரி சரி. வீடு வேற பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல, அதனால அட்வான்ஸ் எல்லாம் கொடுக்கணும் வைக்கணும். அதான் வீட்டில் இருந்தால் சரியா வராதுமா, அதான் நான் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு அவரு கிளம்பிட்டாரு. சரி சரி, பொழப்ப பார்க்கட்டும். வேலை தான் இந்த காலத்துல முக்கியம். வீட்டுல இருந்து என்ன பண்றது எல்லாரும்? சரி நின்றுகிட்டே இருக்கீங்க பாருங்க, உட்காருங்க. பையனுக்கு பழம் தீனி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம், அதெல்லாம் பையில தான் இருக்கு, எடுத்துக்கங்க. ஐயோ எதுக்கு அதெல்லாம் வாங்கிக்கிட்டு? சும்மா இருக்க மாட்டீங்க நீங்க, அதை இதுன்னு வாங்கிட்டு தான் இருப்பீங்க, போங்க. அப்புறம் சின்ன பிள்ளை வீட்டுல இருக்கு, எதுவும் வாங்கிட்டு வராம வெறுங்கையோடையா வர முடியும்? அதான் வாங்கிட்டு வந்தோம். சாப்பிடுங்க சாப்பிடுங்க, பையனுக்கு எடுத்து கொடுங்க. ஊர்ல எல்லாம் மழையாங்கக்கா? ஆமாம்மா, போன வாரம் சரியான மழை, இந்த வாரம்னா மழை இல்லை. அதுவும் இல்லாம பனி வேற ராத்திரிக்கு. என்ன நீ ஊரெல்லாம் செட் ஆகிக்கிச்சாங்க? பிறந்து வளர்ந்தது எல்லாமே அதுதானம்மா, எனக்கு அது பழகிடுச்சு.
இப்போ உங்க அண்ணனுக்கு அங்கே செட் ஆகிக்கிச்சு. பிள்ளையும் பரவாயில்ல, நல்ல மார்க் எடுத்திருக்கா. இங்கே எல்லாருமே ரொம்ப பெருமையாக சொன்னாங்க. பரவாயில்ல, செல்வி குட்டி இவ்வளோ மார்க் எடுப்பான்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு. நாங்களும் பயந்துக்கிட்டே தான் இருந்தோம், எப்படி மார்க் எடுக்கிறாளோ என்னவோ அப்படின்னு தான் பயந்துக்கிட்டு இருந்தேன். பரவாயில்ல, எப்படியோ நம்ம மான மரியாதையை காப்பாத்திட்டா. அதான் அங்கிட்டே பள்ளிக்கூடம் பார்த்து சேர்த்துடலாம் அப்படின்னு பார்க்குறோம். நல்ல பள்ளிக்கூடமா பார்த்து சேர்க்கணும்க்கா. அப்பதான் நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கும். இல்லைன்னா பாருங்க, நம்மலாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்கிற மாதிரி பிள்ளைங்களும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க மாதிரி ஆயிடும். அப்படியெல்லாம் இல்லைங்க, என் பையன் அந்த காலேஜில் தான் ஸ்கூலில் தான் படித்தான், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ அங்கே தான் சேர்க்குறோம். ஓ சரிங்க சரிங்க. ஐயோ, வந்தவங்களுக்கு தண்ணி கூட மோந்து கொடுக்கல. இந்த இருங்க வந்துடுறேன். அச்சானையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்லக்கா. அவரு தான் வேலை இருக்குது எங்கே வர்றது அப்படின்ட்டு தான் வரல. இல்லைன்னா அவரும் வர்றது தான், அவருக்கும் ஆசை தான் இங்கே வரணும் வைக்கணும்னு. என்ன பண்ணுறது? கல்யாணத்தப்ப வந்தது, அதுக்கப்புறம் இந்த பக்கம் வரவே இல்லை. குழந்தை எப்படிங்க டாக்டர் இருக்கு? குழந்தை ஹெல்த்தியாக இருக்காமா. இவங்க தான் ரொம்ப வீக்காக இருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க டாக்டர், எப்போ பார்த்தாலும் எதையாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டே தான் கிடக்குறான். எல்லாத்தையும் விட்டு ஒளிடினாலும் கேட்கறதில்ல. வீட்லேயும் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்குதுங்களா. அதான் பாருங்கம்மா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் வீட்டில் பிரச்சனை வம்பு அதெல்லாம் இருந்துச்சுனாலும் இவங்களுக்காக அதெல்லாம் விடுங்க. ஏன்னா ரொம்ப வீக்காக இருக்காங்க. அப்புறம் குழந்தை பெக்கும்போது இவங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்கும். சரிங்க டாக்டர், நான் சொல்கிறேங்க டாக்டர். டைமுக்கு சாப்பிடணும், உடம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கணும். ரொம்ப சூடாக இருக்கீங்க, அதனால் வந்துட்டு நல்லா உடம்ப கூல் பண்ணுறதுக்கு நிறைய தண்ணி குடிங்க, கம்மங்கூழ் இந்த மாதிரி குடிங்க. அப்புறம் ஜூஸஸ் எடுத்துக்கோங்க, ஃப்ரூட் ஜூஸஸ்லாம். ரொம்ப சுகரும் அதிகமாகிடக்கூடாது, அப்புறம் சுகர் அதிகமாகிடுச்சுன்னா ரொம்ப சிரமமாயிடும். இந்த இளநீர்லாம் குடிங்க. சரிங்க டாக்டர். நேரத்துக்கு சாப்பிடுங்க. எழுதி கொடுக்குற மாத்திரை வந்து கரெக்டாக ரெகுலராக எடுத்துக்கோங்க. ஒரு நாள் கூட விடாமல் தவறாமல் எடுத்துக்கணும். சரிங்க டாக்டர். உங்கள் ஹஸ்பண்ட் வந்திருக்காரா? இல்லைங்க, அவர் வரல. ஓ அப்படிங்களா, சரிங்க. அவரும் வந்துடட்டும். இவங்களுக்கு நிறைய டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும், அதையும் எடுத்துருங்க சரிங்களா. டெஸ்ட்டா? அது எதுக்குங்க? அவர் இப்போ எலெக்ஷனுனால கொஞ்சம் வேலையாக இருக்கா அப்படிங்க, அதனால் இப்போ எடுக்க முடியாதுங்க. அடுத்த வாரத்தில் வேணால் எடுத்துக்கிட்டுங்களா? ஓகேங்கம்மா. அப்போ நீங்கள் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு தெளிவாக அடுத்த நெக்ஸ்ட் வீக் வாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி நாங்கள் டெஸ்ட் எல்லாம் எடுத்துடலாம். சரிங்க டாக்டர். ரொம்ப வீக்காக இருக்கீங்க, டைமுக்கு சாப்பிட்டுக்கோங்க ஓகேங்களா? சரிங்க டாக்டர். ஹலோ சொல்லு. ஏங்க, ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டோங்க, எல்லாம் சொல்லிட்டாங்க. வாரீங்களா கூட்டிகிட்டு போகிறதுக்கு? எல்லாம் பார்த்தாச்சு தானே, அப்புறம் என்ன, கிளம்பி வாங்க. நான் அதுவும் இல்லாமல் இங்கே பாத்திரம்லாம் ஏற்றிட்டு போய்கிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாமல் வேற பக்கம் வேற 50 பாத்திரம் இருக்குன்னாங்க, அதெல்லாம் ஏற்றிக்கிட்டு தான் வரணும். என்னால் இப்போ எங்கேயும் வர முடியாது. 2 பேரும் வாங்க. ஏங்க, ஆஸ்பத்திரியிலே டாக்டரே கேட்குறாங்க என் வீட்டுக்காரை கூட்டிகிட்டு வரலையான்னு. இந்த மாதிரி நேரத்தில் வீட்டுக்காரர் தான் துணைக்கு வரணும்னு. இங்கே பாரு, நான் முதல்ல தானே சொன்னேன், சொல்ல தானே செஞ்சேன். நீ எலெக்ஷனுக்காக அங்கே இங்கே அலைய வேண்டியது இருக்கு. உங்கள் அம்மா இந்த வாரம் கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் வர முடியாது, அடுத்த வாரம் தான் நான் வரேன்னு சொல்லத்தானே செஞ்சேன். 2 பேரும் பூம்பா மாதிரி தலையாட்டி போட்டு இப்போ என்ன மாற்றி பேசிக்கிட்டு இருக்க? நெக்ஸ்ட் வீக் போகலான்னு சொன்னதுக்கு ஆட்டோ கட்டிக்கிட்டு போயிட்டு யார் என்ன பண்ண முடியும்? நான் வேலையை தான் பார்க்க முடியும், சும்மா அதை பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்க முடியாது. 2 பேர் இருக்கீங்களே போதாதா? எல்லாம் வந்து வருஷம் கட்டிக்கிட்டு உட்காந்துருக்கணுமா? ஐயோ, அதுக்குன்னு இல்லைங்க, டாக்டர் கேட்டாங்க அதான். அவர்கிட்ட சொல்ல வேண்டியதானே, இப்படி ஊர்ல இந்த மாதிரி ஊர் தலைவர் தேர்தல் நடந்துகிட்டு இருக்குங்க, அதனால அவர் வர முடியாது வைக்க முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே. வாயில கொழுக்கட்டையா இருந்துச்சு உனக்கு? என்கிட்ட மட்டும் வாய் பேசுறல்ல, இது அப்படியா அது இப்படின்னு. இதெல்லாம் உனக்கு என்ன செய்ய தெரியாதா? சரிங்க, சரி பாருங்க, நான் போய்க்கிறேன். சும்மா மனுஷனை போட்டு படுத்தி எடுக்கக்கூடாது சொல்லிட்டேன். ஆட்டோ இருக்குது, கையில காசு கொடுத்துருக்கேன், அதுக்கு உண்டானதெல்லாம் பார்த்துட்டு வாங்க. கூட்டிட்டு போறதுக்கு ஏம்மா, அவர் ஆட்டோ பிடிச்சோ இல்லை வண்டி பிடிச்சோ வாங்க, என்னால வர முடியாது, நான் வேலையா இருக்கேன்ட்டாருமா. ஏண்டி கூட்டிட்டு வரனா முடியாது, இது கொலைபாடி முடியாது. இப்போதான் நான் வாழ்னு என்னை கத்துனாரு, மறுபடியும் என்னை திட்டுவாங்க சொல்றியா? வா, வந்தபடியே போவோம். வீக்கா இருக்கேன்னு சொன்னாங்கன்னு சொன்னியா? எல்லாம் சொன்னாலும் அவர் கேட்குற மனநிலையில் இல்லம்மா. உன் வீட்டில் மட்டும்தாண்டி இப்படி இருக்காங்க. ஊர் உலகத்துலலாம் மாசமா இருக்க பிள்ளை எப்படி பார்த்துக்குவாங்க தெரியுமா? வீட்டுக்கு வாரிசு வரப்போகுதுன்னு தங்க தட்டில் வச்சு தாங்குவாங்க. இவங்கள்ட்ட காசு பணம் இருந்து என்ன பிரயோஜனம்? வீட்டுக்கு வந்த மருமவளுக்கு கொஞ்சமாவது யோசிக்கிறாங்கல்ல. சரி விடுமா, அவங்க சம்பாதிக்கிறது எல்லாமே எனக்கு தானே, என் பிள்ளைக்கு தானே, அப்புறம் என்ன? வா நம்ம போவோம். அப்படியே எங்க போவ? போய் ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வா போவோம். ஊர் உலகத்துல எப்படியெல்லாம் இருக்காங்க, எப்படிதான் இப்படி இருக்காங்கன்னு தெரியல. இந்நேரத்துக்கு என் பிள்ளைக்கு பையன் மட்டும் பிறக்கட்டும், அதுக்கப்புறம் இருக்குது இந்த குடும்பத்தையும் ஒரு ஆட்டை ஆட்டி வைக்கிறேன் பாரு.
ஐயோ இம்புட்டா போட்டு அடுக்கி வைப்பீங்க ரெண்டு பேரும். வந்தாலே சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு நம்மள ஒரு வழி ஆக்கிடுறீங்க போங்க. அக்கா நல்லா சாப்பிடுங்கக்கா, சாப்பிட்டு வச்சு இருங்க. அதுவும் நீங்கள் வந்த உடனே கிளம்புறீங்கன்ட்டு தான் மாமா வந்து உடனே வாங்கிட்டு வந்துடுங்கப்பா, நாளைக்கு ஏதோ டிசியை வாங்கிட்டு அப்படியே போனாலும் போயிடுவாங்கன்னு சொல்லிவிட்டாரு. அதனால தான் சரின்னு எல்லாம் சமைச்சாச்சு. அதனால தானே நாங்கள் இருந்துட்டு போகலாம். ஆனால் அங்கிட்டு போய் வேலையை பார்க்கணும். அந்த பிள்ளைய வேற ஸ்கூல் சேர்க்கணும். அதுக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ, எவ்வளோ ஃபீஸ் கேட்குறாங்க என்னன்னு தெரியலை. அதனால தான்ப்பா, வேற ஒன்றும் இல்லை. இனி நம்மளும் பொழப்ப பார்த்தா தானே பிள்ளைய படிக்க வைக்க முடியும். சரிக்கா சரிக்கா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அமுதா நீ கூட பரவாயில்லம்மா. ஆனால் அந்த உமாலாம் சரியா மாறிட்டா போம்மா. அண்ணி இப்போ எதுக்கு அந்த பேச்சு, விடுங்க. என்னக்கா என்ன ஆச்சு? அண்ணி வேண்டாம் அண்ணி, விடுங்க அண்ணி. அட இருமா, நம்ம எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும். யாருக்குமே சொல்லாம நம்மளே மூடி வச்சுக்க முடியாது. இரு. அக்கா என்னன்னு சொல்லுங்கக்கா. ஏம்மா, உங்களுக்கு உங்க அண்ணி எதுவுமே செஞ்சது இல்லையா? சொல்லு பாப்போம். அவ எம்பிட்டு செஞ்சிருக்கா உங்க குடும்பத்துக்கு. ஆனா எப்படிம்மா கொஞ்சம் கூட நன்றியே இல்லாம உங்க அம்மாவும் அந்த உமாவும் பேசுறாங்க? என்னக்கா என்ன சொல்றீங்க? ஏம்மா, பச்சை புள்ள இந்த வீட்டில் இருக்கானே, சரி அவனுக்கு எதாவது வாங்கிட்டு வருமேன்னு சொல்லி இந்த பழக்கடையில் நின்று பழம் வாங்கிட்டு இருந்தோம். அப்போ உங்கள் அம்மாவும் உன் தங்கச்சியும் என்கிட்ட போகிறதுக்கு வந்திருப்பாங்க போல. வந்தோன்னே அந்த கடையில் உள்ளவங்கள்ட்ட ஜாட பேசுகிறாங்க. என்னமோ உங்கள் அண்ணன் என் நாத்தனார் பேச்சை கேட்டுத்தான் அவங்கள கையை கழுவிட்டு வந்த மாதிரியும், அவங்க இன்னைக்கு பிச்சை எடுக்கிறதுக்கு என் நாத்தனார் தான் காரணன்ற மாதிரி பேசுகிறாங்கம்மா. நீ ஏன் உன் மனசை தொட்டு சொல்லு. எம்பிட்டு செஞ்சிருப்பான் என் நாத்தனார். அதெல்லாம் செஞ்சதெல்லாம் வாங்கிட்டு நல்லா அனுபவிச்சுட்டு இப்போ அவளையே குத்தம் சொல்லி பேசுகிறாங்களே, இதெல்லாம் நல்லாவா இருக்குது? இதே என் நாத்தனார் இருக்க போக எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அமைதியாக இருக்கா. இதுவே என்கிட்ட இவ்வளவும் நான் செஞ்சுப்புட்டு என்னையெல்லாம் இந்த மாதிரி பேசியிருந்தாங்கன்னு வையே, நான் பேசுகிற விதமே வேற மாதிரி இருந்திருக்கும். இந்த உமாவுக்கெல்லாம் எவ்வளோ செஞ்சுருப்பாங்க சொல்லு பார்ப்போம். நீ எல்லாம் கண்ணால் பார்த்துருக்க தானே? அத்தனை பேர் அங்கே இருக்காங்க, சுற்றி அத்தனை பேர் இருக்காங்க. இவளெல்லாம் அவளை புள்ளனை தான் நினச்சா. ஆனால் அவள் என்னன்னு சொல்லி கூப்பிட்றா, ஏ ராணி உன் நாத்தனாரை விட்டு ஏவி விட்டு பேச வைக்கிறியாடி அப்படின்றா. இதெல்லாம் பேச்சு கழகா? ஐயோ அக்கா, இவ்வளோ தூரம் நடந்திருக்கா? அவ எப்படி பேசினாளா? நம்பவே முடியலையேக்கா. அவ அப்படிலாம் பேச மாட்டாளேக்கா. ஏம்மா, பணம் 10 செய்யுறது சரியா இருக்கம்மா. எப்படியப்பா அருவாவை வாயிலே வச்சிருப்பாளுங்க போல இருக்கு. பேசுற ஒவ்வொன்றும் அப்படி கீத்து மாதிரி கீறி எடுக்குது. இவருங்க தம்பி, நீங்களாம் புண்ணியம் பண்ணி இருக்கணும். அவன் உங்களுக்கு கிடைக்கலன்னு நினைச்சு இந்நேரத்துக்கு அவன் மட்டும் உங்களை கல்யாணம் பண்ணியிருந்தான்னு வைங்க, உங்களெல்லாம் பிச்சு புடிங்கி எடுத்திருப்பா. இப்படி ஒரு வாழ்க்கை அமையும் போதே இவ இந்த ஆட்டம் ஆடுறா. இன்னும் இதை விட கொஞ்சம் நல்ல வாழ்க்கையெல்லாம் அமைஞ்சதுன்னு வைங்க, அவளெல்லாம் கையிலேயே பிடிக்க முடியாது. நீ விடுங்க, நீ கம்முனு. எது பேசினாலும் விடுங்க விடுங்க விடுங்கன்னு சொல்லவும் தான் எல்லாத்துக்கும் ரொம்ப எகத்தாளமா போச்சு. அத்தனை பேர் கூடி இருக்க இடத்துல வச்சு இப்படியா கேவலமா பேசலாமா? சொல்லு பாப்போம். இவ மனசெல்லாம் கொஞ்சம் கண்ணீர் சிந்தி நீங்க நல்லா இருக்க மாட்டீங்கன்னு சொன்னா நீங்களாம் நல்லாவே இருக்க முடியாதுமா. எவ்வளோ செஞ்சிருக்கா. போட்ட நகை ஒன்றும் இல்லைப்பா அவள் கழுத்தில். வெறும் மஞ்சள் கயிறை போட்டுக்கிட்டு சுத்துறா. பார்க்கவே அம்பிட்டு வயிற்றுச்சலாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் இவளோட அண்ணன் என்கிட்ட எம்பிட்டு வருத்தப்படுறாரு தெரியுமா? என் தங்கச்சி கழுத்தில் காதில் கூட ஒன்றும் இல்லாமல் இருக்குதே, அவ்வளோ கஷ்டமாக இருக்குதே, எப்படியாவது எல்லாம் வாங்கி போடணும் வைக்கணுன்றாரு. இவ்வளவும் செஞ்சுவிட்டு இப்படி பேசலாமாம்மா? எனக்கெல்லாம் அவ்வளோ கோபம், மனசே கேட்கல எனக்கெல்லாம். விடுங்க, நீ என்ன தானே பேசுனா, பேசுறதுனால நான் என்ன குறைஞ்சா போயிட்டேன்? ஒன்றும் இல்லை, விடுங்க. என் நாத்தனார பேச பேச அவன் மேலே போய்கிட்டு தான் இருப்பா. அவள் ஒன்றும் கீழே இறங்கி போயிட மாட்டா. ஆனால் நம்ம ஊருக்கு வாழ்வு வந்துருச்சுன்றதுக்கோசரம் ஒருத்தரை கேவலப்படுத்தக்கூடாதுமா. அது ரொம்ப தப்பு, மகா தப்பு. என்றைக்கும் வாழ்க்கையில் நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் நம்மளை ஏற்றி விட்ட படிக்கட்டையும் ஏற்றி விட்ட ஏனியையும் மறக்கவே கூடாது. அவன் மட்டும்தான் வாழ்க்கையில் நிரந்தரமாக அந்த செல்வத்தில் உட்கார முடியும். இதுவே அந்த குடும்பத்தில் இன்னும் கொஞ்ச நாள் போட்டால் இவளை வேணான்னு வெட்டி விட்டுட்டாங்கன்னா எங்கே போவா, எங்கே வருவா, எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு இவ சேர்ப்பா? கொஞ்சமாவது யோசிக்கணும். இன்னைக்கு ஒரு பணக்கார வீட்டில் நம்ம வசதியாக வாழ்கிறோன்றதுக்காக எல்லாத்தையும் கேவலப்படுத்தக்கூடாது. அவன் ஏதான் இப்படி பண்ணுறானே ஒன்றும் புரியலக்கா. என்னையுமே ரொம்ப தான் கேவலமாக பேசுகிறான். அவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்னு. எனக்கு என்னக்கா தலையெழுத்தா? நான் என்ன பெருசாக அவள் வாழ்க்கையை வாழ்ந்துட்டேன் இதுக்கு முன்னாடி மட்டும். இப்பையும் இருக்கிறத வச்சு என்ன சந்தோஷமாக வச்சுக்கிறாரு. நாங்கள் இல்லைன்னு இருந்ததில்லை. ஆனால் அவளுக்கு நாங்கள் என்னமோ அவள் நல்லா இருக்க மாதிரியும் நாங்கள் ஏதோ அவளை பார்த்து வயிற்றுச்சல் பண்ணுறன்ற மாதிரியே யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படியே மாறிட்டாக்கா இப்பெல்லாம். என்னமோ போமா, இப்படியெல்லாம் மாறுவாங்கலாம் நான் நினச்சி கூட பார்க்கல. நல்லா இருந்துட்டு போட்டோம். அப்பா, வீட்டுக்கு வந்து படுத்தோன்னே தாயா நல்லா இருக்கு. என்ன வெயில் அடிக்குது. வீட்டுக்கு வந்து நல்லா குளியலை போட்டு படுத்தா சும்மா சுகமாக இருக்குது. ஏம்மா ஏம்மா வாங்கம்மா, ஜாமான்லாம் வாங்க போனீங்களே, ஜாமான்லாம் வாங்கியாச்சா? வாங்கியாச்சும்மா.
அப்பா ஊருப்பட்ட விலைமா ஒண்ணுமே வாங்க முடியாது போல இருக்கு. அவ்வளோ விலை விற்கிறானுங்க. ஏன் எவ்வளோ ஆச்சு? 1,75,000 ஆயிப்போச்சுமா. ஏதோ அந்த பையன் கொஞ்சம் அது இதுன்னு குறைச்சான். அதுக்கப்புறம் நம்ம எல்லா பாத்திரத்துலையும் பேர் போட்டு கொடுக்கணும்னு அதுக்கு ஒரு அளவுக்கு அமௌண்ட் ஆகி போச்சு. ஆத்தாடி 1,75 ஆகி போச்சா? ஐயோ அத்தை விடுங்கத்த, ஏற்கனவே எரியுது. இதுல எரியறதுல எண்ணெயை ஊத்தாதீங்க. அவளே இவ்வளவு செலவாகி போச்சு அவ்வளவு செலவாகி போச்சுன்னு இருக்கா. இதுல நீங்க வேற அதை இதுன்னு சொல்லி போட்டீங்கன்னா போச்சே போச்சே போச்சேன்னு ராத்திரி எல்லாம் வாயிலி வயிற்றுலயும் அடிச்சுக்குவா. சரிங்க மாப்பிள்ள, எங்க பாத்திரத்தை காணா? உன் பேரன் பின்னாடி எடுத்து வந்துகிட்டு இருக்காமா. அங்க 450 பாத்திரம் தான் இருந்துச்சு. அப்புறம் செய்யற இடத்துல போய் அங்க ஒரு 50 பாத்திரம் எடுத்துக்கிட்டு வந்தோம். சரி சரி, இப்ப எங்க எடுத்து வைக்கிறது இதெல்லாம்? வண்டியில இருக்கட்டுமா இல்ல வீட்டுல எதுவும் எடுத்து வைப்போமா என்னன்னு தெரியல. வீட்டுல எல்லாம் வைக்க கூடாது. ராத்திரியும் ஒவ்வொரு வீடு கதவையும் தட்டி போய் கொடுத்துடணும். அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓ சரிங்க மாப்பிள்ள. எங்க வீட்டுல இதுங்களெல்லாம் ஆளக்கானா எங்கிட்டு போனாளுங்க? வெளியே எங்கிட்டோ போனாளுங்கம்மா. வந்து இப்ப ரூமை சாத்திக்கிட்டு படுத்தாளுங்க. அப்புறம் சாப்பிடவும் இல்லை ஒன்றும் இல்லை. நம்ம இங்கே எலெக்ஷன் டியூட்டினால இங்கே அங்கேன்னு அலைஞ்சிக்கிட்டும் திரிஞ்சுக்கிட்டுமா இருக்கிறோம். இவளுக்கு நல்லா ஊரை சுற்றிவிட்டு நல்லா வந்து தின்னுபிட்டு தூங்கட்டும். நல்லா இருக்குது போ. உமா ஏமா இங்கே பாரு, எந்திரிங்க முதல்ல. ஷோ, தூங்கும்போது தான் சும்மா உமா உமா உமான்னு நொய்யின்னு உயிரெடுப்பாங்க. ஏம்மா எந்திரிம்மா, கூப்பிட்றாங்க, என்னன்னு போய் கேட்போம். என்னடா வண்டியில எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டியா? எல்லாமே எடுத்துட்டு வந்துட்டேம்மா. சரிப்பா, சரி வா, நம்ம அங்க இதுக்கு வேற போகணும், வா. சரிங்கப்பா. என்னங்க சம்மந்தி, ஜாமான்லாம் வாங்க போனீங்களே, வாங்கிட்டு வந்துட்டீங்களா? நாங்க எலெக்ஷனுக்குன்னு அங்க இங்கன்னு அலைஞ்சுக்கிட்டு திரியிறோம். நீங்க நல்ல ஜோதியா அலைஞ்சு திரியிறீங்களோ புள்ளையும் அம்மாவும். என்ன பொழப்போ தெரியல. வீட்ல இருந்து ஒரு வேலை வெட்டி பாக்குறதுன்னா உன் பிள்ளைக்கு வலிக்குது. இப்படி ஊரே சுத்துறதுக்கு வலிக்கலையோ? இல்லைங்க சம்மந்தி, பிள்ளைய ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனேன். டாக்டர் டெஸ்ட்டுக்கு வர சொல்லியிருந்தாங்க. அதான். அதுக்கு ஒவ்வொரு பதில வாயிலே வச்சுக்க வேண்டியது போல இருக்கு. கேட்டா இதை சொல்லிடுவோம் அதை சொல்லிடுவோன்னு. ஐயோ இல்லைங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. வேற எப்படி நொப்படி இல்லை? வேற எப்படி இல்லைன்னு? இல்லைங்க சம்மந்தி, காலையிலையும் நேரமா எந்திரிக்கிறது இல்ல, ராத்திரியும் நேரமா எந்திரிக்கல. எப்படிதான் இப்படி 3 நேரமும் உங்களுக்கு எல்லாம் தூக்கம் வருதுன்னு தெரியல. 3 நேரம் நல்லா மூக்க முடிக்க தின்ன வேண்டியது, அதுக்கப்புறம் அப்படியே படுத்து தூங்க வேண்டியது. உடம்பு பெருக்கிறதுக்கு கொஞ்சமாவது வேலை வெட்டி பார்க்கறதுக்கு என்ன? இங்க என்ன சத்திரமா சாவடியா? எல்லாத்துக்கும் ஆக்கி படப்படும்னு என்ன போர்டா போட்டிருக்குது வரவங்க போறவங்க எல்லாம் திங்கிறதுக்கு? ஏதோ ஓசி சோறு திங்கணும்னு இங்க வந்து உக்காந்துருக்க. ஒரு வேலை வெட்டி பார்க்கறதுக்கு என்ன உனக்கு வலிக்குது? ஏதோ உன் புள்ள இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்திருக்கான்ற ஒரே காரணத்துக்காகத்தான் அவளை எதுவும் சொல்லாம இருக்கிறேன். நீயே திங்கிறதுக்கு எதுவும் இல்லாம இங்க வந்து உக்காந்துருக்க. அப்படின்னும் போது ஒரு வேலை வெட்டி பார்க்கறதுக்கு என்ன? அப்படி என்ன உங்களுக்கு வலிக்குது? அப்படி என்ன உடம்பு நோவுது உங்களுக்கு? வேலை வெட்டி பார்த்து தின்னு, அப்பதான் உழைக்கிற சோறு திங்கிற சோறு உடம்புல ஒட்டும். ஒன்னுங்க இருக்கும்போதாவது பிள்ளைக்கு ஒரு நல்லது சொல்லி தரணும். ஆத்தாலும் சேர்ந்துக்கிட்டு சுத்துனா அப்புறம் அவளும் அந்த லட்சணத்துலதான் இருக்கும். நூலை போல சேல, அம்மா போல புள்ள. நல்லா பிறந்திருக்கீங்க. அம்மா எப்படியோ புள்ளையும் அப்படியே. நல்லது ஒரு குடும்பம் பல்தலை கலகன்னு தான் சொல்லணும். இந்த வயசுலயும் நீ எவ்வளவு வேலை வெட்டி பாக்குற. ஆனா எப்படி இருக்காளுன்னு பாருமா. வா நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம். இவளுகளை பார்த்தா நமக்கு மண்டைக்கு தான் ஏறிக்கிட்டு வரும். ஏம்மா இதுக்கு நீ பேசுறதுக்கு இங்கே வராமே இருந்திருக்கலாமா? நீ இப்போ இங்கே வரவும் தப்பா எனக்கு குடைச்சல். எப்படி பேசுறாங்கன்னு பார்க்குறியா? நானே போகிறதுக்கு போக்கடை இல்லாமல் தண்ணி இங்கே வந்து உட்காந்துருக்கேன். இருக்கிறதுக்கு இடம் இருந்தால் நான் எதுக்கிட்டு இங்கே வரப்போகிறேன்? அதுவும் இல்லாமல் சம்மந்தி குடும்பத்தில் வந்து ஒரு சம்மந்தம் பண்ணவங்க வீட்டில் வந்து உட்காரக்கூடாது. உட்காந்தது என் தப்பு. என்ன பண்ணுறது? கொஞ்ச நாளைக்கு அனுசரிச்சுக்கிட்டு போக வேண்டியதான். என்னமோ போ. தினந்தோறும் இப்படி இவங்ககிட்ட ஏச்சும் பேச்சும் வாங்குறதே எனக்கு தலையெழுத்தா போச்சு. வாங்கிட்டு வந்த வாரம் அப்படி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நான் என்ன பண்ணேன்? என்ன பாவம் பண்ணுன்னா தெரியல. எனக்கு ஏன் தான் இப்படி ஒரு நிலைமையும்? பிள்ளைக்கும் கஷ்டம், பையனும் பார்க்க மாட்டேங்கிறான். இன்னொரு பிள்ளையும் வீட்டு பக்கம் வராதுன்ட்டா. இத்தனை பேத்துக்கு நான் நல்லது செஞ்சு கடைசியில் ஏமாளி ஆனது தான் மிச்சம்.